வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் பண்ணிட்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, இஸ்ரோ எந்த ஆண்டுக்குள் விண்வெளி வீரரை நிலவுக்கு அனுப்ப இலக்கு நிர்ணயம் செய்தது? இதற்கான ஆன்சர் 2040. இது ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே பிரதமர் மோடி சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, 2040ஆவது ஆண்டுக்குள்ளாடி நம்ம விண்வெளி வீரரை நிலவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத பிரதமர் மோடி சொல்லியிருந்தாங்க. இப்போ இஸ்ரோவுடைய சேர்மனான சோம்நாத்துமே சொல்லியிருக்காரு. நம்ம இஸ்ரோ பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளி வீரரை நிலவுக்கு அனுப்புறதுக்கான இலக்கா 2040ஆவது ஆண்டை வச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக இது படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ககன்யான் திட்டம் அப்படிங்கிற திட்டமே இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது 2025ஆவது ஆண்டுக்குள்ளாடி விண்வெளி வீரர்களை நிலவுக்கு கிடையாது விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஓகேவா? பாருங்க, நம்ம நிலவுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது 2040, அதே நேரம் விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது 2025. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. இதில் என்ன பண்ணுவாங்க, விண்வெளிக்கு அனுப்புறது அப்படின்னா என்னன்னா, குறைந்த பூமி சுற்றுப்பாதை இருக்குல்ல, லோவர் எர்த் ஆர்பிட், அந்த பகுதியில் ஒரு 3 நாட்கள் இவங்களை தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஓகே, அப்போ இதற்கான பயிற்சிகள் பெங்களூரில் இருக்கிற விண்வெளி பயிற்சி மையத்தில் நடைபெறுது. இஸ்ரோவுடைய தலைவர் இப்போ யார் அப்படின்னா சோம்நாத். ஓகே, அடுத்தது, செயற்கை நுண்ணறிவு சர்வதேச மாநாட்டை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போது ஜிபே அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்காங்க, குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த அமைப்பு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டிற்கான மாநாடு எங்கே நடைபெறுது அப்படின்னா நம்ம டெல்லியில் தான் நடைபெறுது. டெல்லியில் பாரத் மண்டபத்தில் தான் நடைபெறுது. ஜிபே, குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த அமைப்பை 2020 தான் தொடங்கியிருந்தாங்க. முதலாக கனடா தான் சொல்லியிருந்தாங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணும், நம்ம நாடுகள்லாம் சேர்ந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு சம்மந்தமான சில டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கனடா தான் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நாடுகள், நம்ம இந்தியா உட்பட 15 நாடுகள் சேர்ந்து இதை தொடங்கி வச்சாங்க. 2020 தொடங்கி வச்சுருந்தாங்க. இந்த ஆண்டு இந்த அமைப்பிற்கு தலைமை தாங்குகிற நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா. அதனால தான் இந்த ஆண்டு இந்த அமைப்பிற்கான உச்சி மாநாடு நம்ம இந்தியாவில் நடைபெறுது. அடுத்தது, டிசம்பர் 13, 2001 எங்கு தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நாடாளுமன்றம். நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியில் ஒன்று நாடாளுமன்றம். இங்கே பார்த்தீங்கன்னா எம்பி இருப்பாங்க, அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரதமர் இருப்பாங்க, ஸ்பீக்கர், இந்த மாதிரி முக்கியமான ஆளுமைகள் எல்லாமே இருப்பாங்க. நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானவங்க, நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணவங்க எல்லாருமே இருப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்கும். ஆனால் 2001 டிசம்பர் 13 அங்கே ஒரு தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது. ஓகேவா? அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதற்கு பொறுப்பேற்ற அமைப்பு லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் ஜெய்ஷர்-இ-முகமது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது அப்படிங்கிற அமைப்பு. இதில் 5 பயங்கரவாதிகள் நம்ம நாடாளுமன்றத்துடைய வளாகத்தை தாக்குனாங்க. இதனால் அங்கே இருக்கிற எம்பி மினிஸ்டர்ஸுக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் நாடாளுமன்றத்துடைய பாதுகாப்பு படையினர், அதுக்கப்புறம் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர், அதுக்கப்புறம் தில்லி காவல்துறையினர், இவங்க எல்லாருமே அதை எதிர்த்து பதிலடி தாக்குதல் நடத்தினாங்க. அதில் சில பாதுகாப்பு வீரர்கள் மரணம் அடைந்துட்டாங்க. ஓகேவா? இதில் பாருங்க, அது 2001 நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2023, இதில் டிசம்பர் 13, அதாவது அந்த சம்பவம் நடந்து அதே நாள் இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம் மக்களவைக்குள்ளாடி அத்துமீறி 2 பேர் வந்தாங்க. அவங்க வந்துட்டு சர்வாதிகாரம் ஒழிக அப்படிங்கிற கோஷத்தோட அவங்க கையில் வைத்திருந்த புகை குண்டுகளை வீசியிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் நம்ம தேச அளவில் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. எப்படி அவங்க உள்ளாடி வந்தாங்க? இது ரொம்பவே பாதுகாப்பான பகுதி, ரொம்பவே முக்கியமான பகுதி. திடீர்னு எப்படி இவங்க இந்த டைம்லேயே வந்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப இப்போ எல்லாருமே அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேக்ஸிமம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் நடத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 26,000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் இதில் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி வீக்கெண்ட் கிளாஸும் இருக்குது. இதை தவிர ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்முடைய சேனலில் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமை எப்படி அப்ளை பண்ணணும், எது நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லது, சிஏஎஸ்எஃப்ஆ, பிஎஸ்எஃப்ஆ, சிஆர்பிஎஃப்ஆ, இது சம்மந்தமான வீடியோ எல்லாமே நம்ம போட்டிருந்தோம். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை பாருங்கள். சரிங்களா? நம்ம இன்ஸ்டியூட்டில் இதற்கான கிளாஸஸ் நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் நடக்குது. இதை தவிர சென்னையில் கேளம்பாக்கத்தில் நடைபெறுது. அதே மாதிரி பேரையூர் அப்படிங்கிற ஒரு கிளையிலையுமே இதற்கான கிளாஸஸ் நடைபெறுது. அதாவது ராமநாதபுரத்தில் பேரையூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது, அங்கே இருக்கிற கிளையில் தான் இதற்கான கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கிளாஸஸில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது,
மக்களவையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டம் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது? இதற்கான ஆன்சர் 106வது சட்ட திருத்தம். அதாவது நம்ம மக்களவை, அதுக்கப்புறம் மாநில சட்டப்பேரவைகள்லாம் இருக்குல்ல, இங்கே வந்து 33% இடஒதுக்கீடு மகளிருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 106வது சட்ட திருத்தம் வெற்றிகரமாகவே நிறைவேற்றம் செய்யப்பட்டது நம்ம நாடாளுமன்றத்தில். இந்த சட்டத்துடைய பேர் நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படிங்கிறது தான். இப்போ இதே மாதிரி புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களுடைய பேரவைகள்லையுமே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மசோதாவை இப்போ மக்களவையில் நிறைவேற்றிருக்காங்க. இது வந்து எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 திருத்தம் பண்ணி தான் ஜம்மு காஷ்மீரில் அந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். அதே மாதிரி புதுச்சேரியில் அந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா யூனியன் பிரதேச அரசுகள் சட்டம் 1963 அதில் திருத்தம் பண்ணி தான் கொடுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த திருத்தங்களை பண்ணிட்டு தான் இதை அவங்க மக்களவையில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி இடஒதுக்கீடுலாம் கொடுக்க போகிறாங்கல்ல, இந்த இடஒதுக்கீடுலாம் கொடுத்ததுக்கப்புறம், அதாவது இந்த இடஒதுக்கீடுலாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 ஆண்டுகள் மட்டும்தான் அந்த இடஒதுக்கீடு இருக்கும். அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் நாடாளுமன்றம் மறுபடியுமே ஒரு சட்டம் அதை கொண்டு வந்து மறுபடியும் அதை நீட்டிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் எத்தனை பேருக்கு ஒரு மருத்துவர் என்ற அளவில் உள்ளனர்? இதற்கான ஆன்சர் 834. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 834 மக்களுக்கு ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் அந்த மாதிரி இருக்காங்க. ஓகேவா? அதுவே செவிலியர், நர்சஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மக்கள் தொகுதி அதாவது அவங்க வந்து எவ்வளோ பேருக்கு இருக்காங்க அப்படின்னா 476 பேருக்கு ஒரு நர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கு. இது எப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா போன ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் அந்த கணக்கை வச்சு தான் இதில் சொல்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி 2014வது ஆண்டு 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்துச்சு, மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு. இப்போ அது ரொம்ப அதிகமாகி 706 மருத்துவக் கல்லூரிகளாக ஆகியிருக்கு. அடுத்தது, ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370வது பிரிவை மத்திய அரசு எப்போது ரத்து செய்தது? இதற்கான ஆன்சர் 2019 ஆகஸ்ட் 5. இதில் இந்த டேட் உட்பட ரொம்ப முக்கியம்தான். ஓகேவா? ஜம்மு காஷ்மீருக்கு முன்னாடியெல்லாம் சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க. அங்கே இருக்கிற நிலத்தை வேற ஒருத்தங்க வாங்க முடியாது, இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. அந்த மக்களுக்கு சில சிறப்பு அந்தஸ்துமே கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2019வது ஆண்டு இந்த அந்தஸ்தெல்லாம் இனிமேல் கொடுக்க முடியாது, அந்த அந்தஸ்தெல்லாம் நாங்கள் திருப்பி எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம மத்திய அரசு வந்து அந்த மாதிரி முடிவு பண்ணாங்க. ஓகேவா? அப்போது இந்த 370 ரத்து பண்ணியிருந்தாங்கல்ல, அதை எதிர்த்து சில அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருந்தாங்க. அப்போது இவங்க இப்படி பண்ணது தப்பு, இந்த மாதிரி அவங்க 370 ரத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேஸ் போட்டிருந்தாங்க. அப்போ இதை உச்சநீதிமன்றத்துடைய அமர்வு வந்து அதை விசாரித்தாங்க. ஓகேவா? விசாரித்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 370 ரத்து பண்ணாங்கல்ல, அது செல்லும், அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தான் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த 370 அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கினது. ஓகேவா? அதே மாதிரி இந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜம்மு காஷ்மீருக்கு விரைவிலேயே மாநில அந்தஸ்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வு அவங்க தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அரசியல் சாசன அமர்வு அப்படின்னா ரொம்ப முக்கியமான கேஸ் எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வரும்போது ஒரு 5 பேர், மினிமம் 5 பேர் அடங்கின நீதிபதிகள்லாம் சேர்ந்து ஒரு முக்கியமான வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் அரசியல் சாசன அமர்வு அப்படிங்கிறது. அவங்க தான் இந்த தீர்ப்பு எல்லாமே வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமாக சொல்லியிருக்காங்க, என்னென்னா அடுத்த ஆண்டு 2024வது ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளாடி ஜம்மு காஷ்மீர் பேரவைக்கு தேர்தல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம், இந்திய தண்டனை சட்டம் அதை பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்ற மாதிரி பேர் மாட்டியிருந்தாங்க அப்படின்னு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, நமக்கு இப்போ இருக்கிற தண்டனை சட்டங்கள் இருக்குல்ல, போலீஸ் வந்து ஒருத்தங்க குற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே போடுறாங்க இல்லை தண்டனை சட்டங்கள் எல்லாமே, இந்திய தண்டனை சட்டம் இதெல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் உள்ளது. அவங்க நம்ம இந்தியர்களுக்கு எதிராக தான் பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இப்போவுமே நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அதில் சில திருத்தங்கள் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது நம்ம மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா, இந்த தண்டனை சட்டங்கள் எல்லாத்தையுமே மாற்றிட்டு புதிதாக சில தண்டனை சட்டங்கள் கொண்டு வரணும், நம்ம இந்தியாவுடைய கேரக்டரும் அதில் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க விரும்பியிருந்தாங்க. அப்போ அதுக்காக ஹிந்தியில் பேரும் வச்சுருந்தாங்க. இந்திய தண்டனை சட்டம் 1860 அப்படிங்கிறத பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்ற மாதிரி பேர் மாட்டியிருந்தாங்க. இங்கிலீஷில் இந்தியன் பீனல் கோட் 1860 அப்படிங்கிறத பாரதிய நியாய சன்ஹிதா பில் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898
அப்படிங்கிறத பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. இங்கிலீஷில் இதுவே கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1898 அப்படிங்கிறத பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பில் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய சாட்சிய சட்டம், இதை பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. இங்கிலீஷில் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872, இதை பாரதிய சாட்சிய பில் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா? இப்போ எதனால் இந்த நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த மசோதைகள் எல்லாமே திருப்பி பெற்றிருக்காங்க. அதாவது இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டாம்ப்பா, நம்ம இதெல்லாம் தூக்கி போடலாம், மறுபடியும் வேற ஒரு மசோதாவை கொண்டு வரலாம், அதை நிறைவேற்றலாம் அப்படிங்கிறத அவங்களுடைய பிளான். அப்போது திருத்தங்கள் கூட இருக்கிற புதிய மசோதாக்களை மீண்டும் அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. இனி இதை நிறைவேற்றி தான் புதிய சட்டங்களை வந்து கொண்டு வர போகிறாங்க. இனி ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதத்திற்கும் முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ரிவிஷன் பார்க்கலாம். இஸ்ரோ எந்த ஆண்டுக்குள் விண்வெளி வீரரை நிலவுக்கு அனுப்ப இலக்கு நிர்ணயம் செய்தது? இதற்கான ஆன்சர் 2040. அடுத்தது, செயற்கை நுண்ணறிவு சர்வதேச மாநாட்டை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது, 13 டிசம்பர் 2001 எங்கு தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நாடாளுமன்றம். அடுத்தது, மக்களவையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டம் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது? இதற்கான ஆன்சர் 106வது சட்ட திருத்தம். அடுத்தது, இந்தியாவில் எத்தனை பேருக்கு ஒரு மருத்துவர் என்ற அளவில் உள்ளனர்? இதற்கான ஆன்சர் 834. அடுத்தது, ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370வது பிரிவை மத்திய அரசு எப்போது ரத்து செய்தது? இதற்கான ஆன்சர் ஆகஸ்ட் 5, 2019. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ.